வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் 2வது கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜாயினிங் ஸ்ட்ரோக் எப்படி எழுதணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி கையை எடுக்காமல் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதுறது, அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். முந்தின கிளாஸில் ஏற்கனவே வந்து நீங்கள் எல்லா ஸ்ட்ரோக்கையும் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படித்து முடித்தவங்க ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது, எப்படி நோட்டில் எழுதணும், போர்டில் எழுதுறது கரெக்டாக நாங்கள் நோட்டில் எழுதுறது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து அந்த நோட்டோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கிளாஸ் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாம்பிள் ஒரு பிக்சர் அனுப்புங்க. நான் அது கரெக்டாக என்னன்னு கூட நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். சரிம்மா, இந்த புக்கு பிட்மேன் புக்கு இந்த கலர்லேயும் இருக்கும், இன்னொன்று வந்து என்னது க்ரீன் கலரில் அட்டை போட்டும் இருக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நீங்கள் டேரெக்டாக எக்ஸசைஸ் 2 செய்ய வேண்டாம், எக்ஸசைஸ் 1மே செய்ய வேண்டாம். அடுத்து வந்து நீங்கள் எக்ஸசைஸ் 3 டேரெக்டாக செஞ்சால் போதும். அதை எப்படி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். கிங் சைஸ் நோட்டில் நீங்கள் கோடு போட்ட நோட்டில் உங்களுக்கு மார்ஜின் இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் 3ல் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு இருக்கும். எப்போவுமே இங்கிலீஷ் வேர்டை வந்து மார்ஜினுக்கு இந்த சைட் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பி இருக்குது. அடுத்து 5 லைன் விடணும், 3 4 5 கவுண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இங்கிலீஷ் வேர்டை எழுதுங்க. அதே மாதிரி 5 லைன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட் பேஜ். இது வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ் காட்ட முடியாது, அதனால் இதில் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இப்படி 5 லைன் விட்டு என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதில் லைன் விட முடியாதனால கொஞ்சம் விட்டு காட்டுறேன். சரியாம்மா? இப்படி 5 லைன் விட்டு அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் 3 கொஸ்டின் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி முடிக்கணும். முடிச்சுட்டு புக்கை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் படிச்சிருக்கீங்களா, அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் நீங்கள் படித்ததை எழுதுங்க. பி வந்து லைட்டு, டீயும் லைட்டு, கையை எடுக்காமல் எழுதணும். பி டி, டார்க்னா டார்க், அடுத்த லைனில் போனாலும் தப்பு கிடையாது. பி கையை எடுக்காமல் எழுதணும். டார்க்னா டார்க், அடுத்தே டார்க் லைட் வந்ததுக்கப்புறமே டார்க் வந்தாலும் அதே நம்ம கையை எடுக்காமல் எழுத தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கை எடுத்து அதோட ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டாக ஷேப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். கரெக்டுனா ஒன்றுமே பண்ண வேணாம். தப்புனா நீங்கள் ரப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு அடித்தல் அடித்துட்டு பக்கத்தில் அந்த கரெக்டான ஸ்ட்ரோக்கை பார்த்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக விட்டதுக்கப்புறம் கடைசியில் கரெக்ஷன்லாம் முடித்தோடனே புக்கை மூடி வச்சுட்டு நீங்கள் வாட்டில் எழுத ஆரம்பிக்கலாம். பி 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 அப்படின்னு எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பியை ஃபுல்லாக 5 லைன் முடிச்சுக்கோங்க இதுவரை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பி டி பி டி. இதை பெருசாக போட்டு இதை சின்னதாக போட்டால் தப்பு. அந்த ஷேப் வந்து அளவு மாறக்கூடாது. இப்போ அடுத்த லைன் எழுதும்போது இதில் வந்துட்டு அதனால் எழுதலைன்னு சொல்லாதீங்க. நடுவில் எழுதலாம். பி டி 5 லைன் கரெக்டாக ஃபுல்லாக இருக்கணுமா. நடுவில் எழுதுனீங்கன்னா அழகாக வரும். அப்படி ஃபுல்லாக எழுதணும். இப்படி 5 லைன் ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களுக்கு கிளாஸ் 2ல், அதாவது ஜாயினிங் ஸ்ட்ரோக் எப்படி கையை எடுக்காமல் லைட் வந்தால் லைட்டு, டார்க் வந்தால் அட் த டைமில் டார்க்கும் மாற்ற தெரியணும். அப்படி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்சர் வந்து இந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், புக்குக்கு பின்னாடி எக்ஸசைஸ் நம்பர் 4 அதை எடுத்து இங்கிலீஷை முதல்ல எழுதணும். இங்கிலீஷ் அதில் என்ன இருக்குது அப்படின்னா பிகே, அடுத்து 5 லைன் விட்டு பிடி, அடுத்து வந்து பிடிஎல், இந்த மாதிரி இருக்குது. இதோட இதை 5 லைன் விடணும். நான் இதில் உங்களுக்கு 5 லைன் விட முடியாததுனால அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை மூடிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஸ்ட்ரோக்கை தான் நீங்கள் எப்போவுமே பார்க்காம எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கை ஒரு ஸ்ட்ரோக்கை பார்க்காம எழுதிட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிகேல 5 லைன் எழுதணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் 4 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸசைஸ் 3 and 4 வந்து சேம் தான். இதை நீங்கள் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரோக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் ஆயிரும். ஸ்ட்ரோக் ஈஸியாக எப்படி வச்சுக்கலாங்கிற ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதே நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை கூட நீங்கள் போட்டு ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எது டவுட் இருந்தாலும் நம்ம எப்போவும் சொன்னபடி டெய்லியும் வந்து உங்களுக்கு லைவ் வந்து 6:30 to 7 இருக்கும். அதில் உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூம்மா. வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.